பலாவ். பலாவ்ங்கிறது ஒரு மைக்ரோனேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப குட்டி நிலப்பரப்பு இருக்கக்கூடிய நாடு. இது ஒரு தீவு நாடு. அதுவும் இந்த பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. இந்த தீவு நாடுல இருக்கக்கூடிய செனட் சபை சமீபத்துல அமெரிக்கா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. நீங்க இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வச்சுக்கிறீங்களா, கொண்டு வந்து எங்க நாட்டுல வையுங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், எங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செனட் சபையெல்லாம் முடிவெடுத்து கேட்டிருந்தாங்க. ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க அமெரிக்கா கிட்ட. இப்ப அமெரிக்கா வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. என்னப்பா கேட்குறாங்க, வச்சிடலாமா, அப்படி வச்சா என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு, நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், போல பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவோட செனட் சபையில எந்த முடிவும் எட்டப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா இந்த அமெரிக்காக்கும் சீனாக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும். அது இந்த 2024 இன்னும் விரசல்கள் உரசல்கள்லாம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்காவோட பேஸ் சீனாவை சுத்தி இருக்கு. இந்த பேஸஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் விதமா இந்த பலாவுல கொண்டு போய் ரேடார் ஸ்டேஷன் வச்சிடலாமா அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்காங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா சீனாக்கு இன்னும் ஆத்திரம் இருக்கும். ஏன்னா ஏங்க இப்படி ஃபுல்லா பேஸா வச்சுக்கிறீங்க, இதுல இப்படி வேற ரேடார் வேற எல்லா பக்கத்துலயும் வச்சுட்டீங்கன்னா என்னங்க இது அப்படிங்கிறதோட சீனாக்கு இருக்கட்டும் அப்படின்றது போலதான் இருக்கு. பட் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். சரிப்பா, இந்த நாடு கேக்குது, அமெரிக்காவும் அதை டிபேட் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு முக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, பயங்கர முக்கியமானது. ஏன்னா இந்த பலாவுங்கிறது இப்போ பிலிப்பைன்ஸ்ல அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. இப்ப அங்க வந்து சீனா தாக்குதல் பண்ணுவாங்க. அப்படி தாக்குதல் பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களா இருக்கட்டும், போர்க்கப்பல்களா இருக்கட்டும், விமானங்களா இருக்கட்டும், அங்க இருக்கலாம் கொண்டு வந்து இந்த பலாவில நிப்பாட்டி ரெடி பண்ண முடியும். இது ஒரு ஒர்க் ஸ்டேஷனா வச்சுக்கலாம் அமெரிக்கா. ஏன்னா இந்த 2ஆம் உலக போர் இருக்குல்ல, ஜப்பானுக்கு அமெரிக்காக்கும் இந்த பசிபிக் தியேட்டர்ல நடக்கக்கூடிய போர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு போர்னா, அதுவும் டிசாஸ்டரஸான போர்னா இந்த பேட்டில் ஆஃப் கோரல்சிம்பாங்க. அது போல இந்த கோரல்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இதுவும். இந்த தீவு பயங்கரமா அடி வாங்குச்சு 2ஆம் உலக போர்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய செனட் சபையும் மக்களும் அமெரிக்கா கிட்ட இது போல பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு கேட்கறது புரிஞ்சுக்க முடியுது. திரும்பவும் நம்ம நாடு இது போல இன்னல்களுக்குள்ள சிக்கணுமா, அதனால இது போல டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா நல்லது தானே அப்படின்றது போல அவங்க யோசிச்சு கேட்டுக்கிறாங்க. இப்ப அது டிபேட்டுக்கு போயிருக்குது. என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அமெரிக்கா. ஆனா கண்டிப்பா வச்சிருவாங்க அப்படிங்கிறது போலதான் சொல்லப்பட்டு வருது. ரிப்பப்ளிகன்ஸா இருந்தாலும் சரி, டெமோக்ராட்ஸா இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, கையை விட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால கண்டிப்பா வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல் செய்தி, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சேன்னா ஒரு 2 நாள் இல்ல 2 பதிவுக்கு முன்னாடி நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, நம்ம ஒரு பதிவுல சொல்லியிருப்போம். ரஷ்யா கர்சன் பகுதியில, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியில FAB 1500 குண்டுகளை ஏவிட்டதாமோ அது ஒரு மிகப்பெரிய சத்தத்தோட வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு பதிவு கிடைச்சதுன்னா காட்டுறேன் அப்படின்னு இருப்பேன். ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு பதிவு காமிச்சிருப்பேன். இதே கெர்சன் பகுதியில FAB 1500 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு காமிச்சிருப்போம். இப்ப அதை பத்தின அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னா சமீபத்துல இது இன்னொரு செய்தி, இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு வாரம் இருக்கலாம் இல்ல 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பதிவையும் நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். உக்ரைன் தரப்புல இருந்து இந்த சிபேபி ட்ரோன்கள் இருக்குல்ல, அதிக அளவுல செஞ்சு இது போல ட்ரோன்கள் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பாலிஷ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. திருப்பி அந்த பதிவு கிடைச்சிருக்கு, நான் உங்களுக்கு சைட்ல போட்டு காட்டுறேன். இந்த பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதிக அளவுல சிபேபி ட்ரோன்கள் உக்ரைன் தரப்புல செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதை செஞ்சுக்கிறாங்க, சைலண்டா வச்சுக்கலாம், ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏதோ மீடியாக்காக கொடுத்துருப்பாங்க போலகுது, அவங்களும் பிரம்மாண்டமா பேசணுன்றதுக்காக செஞ்சு வச்சுட்டாங்க. வீடியோவும் எடுத்து போட்டாச்சு. ஓ வச்சுக்கிறியா நீயே அப்படிங்கிறது போல ரஷ்யா மோப் பிடிச்சு தேடிட்டு இருந்துக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட உளவாளிகள் உக்ரைனுக்குள்ள ஃபுல்லா இருக்கிறாங்க இல்லையா. ஏன்பா இது போல வீடியோ வந்துக்குது, எங்க இருக்குது, ஒரு செய்திங்கானோ அப்படின்றது போல கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அந்த ஃபேக்டரியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபேக்டரி இந்த கர்சன் பகுதியில இருந்திருக்கு. இந்த கர்சன் பகுதி, அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியில இருந்து இந்த வீடியோ பதிவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் கிடைச்சோடனே ரஷ்யா குண்டை போடு அப்படின்னு 1500 FAB குண்டுகளை வீசிக்கிறாங்க. இது மிகப்பெரிய வெடி விபத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ நீங்க ஃபயர் ஆர்ம்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்படுது. ஏன்னா அந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த இடத்துல தீ விபத்து நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அமெரிக்காவோட மேப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீ விபத்து நடந்திருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறாங்களா. இப்போ அதோட ஜியோ லொகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த லொகேஷன், இந்த போட்டோ எக்ஸாக்டா வந்தது உக்ரைன் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட சோர்ஸ்ல இருந்து போட்டோ வந்திருக்கு. இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது
அந்த ப்ளூ கலர் அந்த சைடில் இருக்கிற கலர் மார்க் பண்ணது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கீழே இருக்கிறது வந்து வீடியோ கிளிப்பிங்கில் இருக்கக்கூடிய கிளிப்பு. இப்போ மேலே அது எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டுல அந்த ஃபேக்ட்ரி அதோட இமேஜ் ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபேக்ட்ரி தான் இங்கே தான் இருந்திருக்குது. அது மேலே ரஷ்யா குண்டை போட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சி பேபி ட்ரோன்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா அது அங்கே தாங்க இருந்திருக்குது, அதனால தான் நாங்கள் இது போட்டோன்னே அந்த அளவுக்கு நாங்கள் ஏதோ எரிமலை வெடிச்சிச்சுன்னு நினச்சிட்டோம். அந்த அளவுக்கு வெடி விபத்து நடந்தது. கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறாங்க, வெடிச்சு போச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் தரப்பில் கப்சிப்புன்னு இருக்காங்க. எந்த ஒரு செய்தியும் பெருசாக வரல. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம அப்படியே நார்மலாக இப்போ அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கார்ல, சமீபத்தில் அமெரிக்காவோட ஒரு கோர்ட் வந்து சொல்லியிருந்தது நீங்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் போட்டி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம் அப்படின்றது போல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோசிக்யூட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது மேல்முறையீடு போகும் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் இங்கே என்ன அரசியல் மாற்றங்கள் நடக்க இருக்குன்னு. அப்புறம் அப்படியே கிளம்பி இந்த சூடான் பக்கத்தில் வந்துட்டோம்னா சூடானில் இந்த சிவில் வார் நடக்குது, யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த சூடானோட சிவில் வார்ல RSF கை மீண்டும் மீண்டும் ஓங்கிட்டே இருக்குது. சமீபத்தில் சில சிட்டிஸ்ல இருந்து ஆர்மி தரப்புல இருந்து பின்வாங்கி இருந்தாங்க. இப்போ கெசீரா அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸை நாங்க கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு எக்ஸ் தளத்துல வந்து நாங்க ட்விட்டர் இருக்குல்ல அதுல வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க ஒரு வீடியோ. RSF தரப்புல இருந்து கன்ஃபார்ம்டா தெரியுது, ஆமா இந்த RSF வந்து அந்த மிலிட்டரி பேஸை அவங்களோட தரப்புல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த ட்ரோன் தாக்குதல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல அது திரும்பவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த RSF கிட்டையும் ட்ரோன்கள்லாம் வந்துருச்சு, அவங்களும் சகட்ட மேனிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பகுதிகள்லாம் இன்னுமே முன்னேற்றமா இருக்கு RSFக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த எத்னிக் கிளென்சிங் சொல்லுவாங்களே ஜினோசைட், அதுவும் இந்த சூடானோட சிவில் வார்ல அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஐநா சபையில இருந்து கண்டனங்கள் வருது, சில இடங்கள்லாம் சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுக்க முடியல. எப்படி இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில புலம்புறாங்களோ அதே போல இந்த சூடானுக்கும் புலம்புறாங்க. ஆனா எந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியல. இப்ப இந்த பிரச்சனையை விட்டுட்டு அப்படியே நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சத்தியம் பண்ணிக்கிறார், நாங்க தொடர்ந்து காசாக்கு எய்டு கொடுக்க தான் செய்வோம், யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. இவர் சொல்றது மட்டும் இல்ல, டிசம்பர் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன் ஒரு 16 ஃபிளைட் நிறையா இந்த எய்டு பொருட்களை ஏற்றி அதுவும் 370 டன் உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறாங்க. அது கூட இந்த மருந்து அது இதுன்னு பல விஷயங்களை ஏற்றி அனுப்பி விட்டுருக்காங்க எஜிப்துக்கு. அங்கிருந்து அன்லோட் ஆகி காசாக்கு போகும் இந்த ரஃபா பார்டர் கிராசிங் வழியா அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அவர் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்பா ஏதோ சாங்ஷன் போட்டுக்கிறதா சொன்னீங்க, யூரோப்பியன் யூனியன் 12ஆம் கட்ட பொருளாதார தடையெல்லாம் போட்டுக்கிறீங்களே, என்னாச்சு? அவங்க எய்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பல நாடுகளுக்கு டன் கணக்கில் எய்டு கொடுக்குறாங்க. ஏன்னா உங்க பொருளாதாரம் தான் மந்த நிலைமைக்கு போன மாதிரி இருக்குது, அவங்க ஏதோ கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது போல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. பட் எதுவும் பதில் கிடைக்காது அப்படிங்கிறதே யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி டிசம்பர் நினைக்கிறேன் 200 ட்ரக் இஸ்ரேல் தரப்பு இருந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்கறதுக்கு. இது போல பலரும் எய்டு கொடுக்கறதுக்காக ப்ரெஷர் கொடுத்து இது போல அதிகமான எய்டுகள் காசாக்குள்ள போச்சுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் இந்த யூஎன் இருப்பாங்களே ரஷ்யாவோட யூஎன் டிசம்பர் 20ஆம் தேதி அந்த என்வையை அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த ஐநா சபைக்குன்னு தனியாக ரஷ்யாவோட ஒரு அம்பாசிடர், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எய்டு கொடுக்கறதெல்லாம் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒரு நாட்டுக்கு உதவி பண்றோம் அதெல்லாம் பார்த்து இப்படி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறத கேள்வி கரெக்டாக தான் கேட்டுக்கிறாரு. அவர் கேட்குற மாதிரியே கொஞ்சம் அரசியல் பண்ணாம ஆப்கானிஸ்தானுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா அவங்க அதிக அளவுல கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனையாயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். அவங்களையும் ஓவரா முடக்கணும் அப்படின்னு சொல்லி முடக்கினாங்கன்னா அவங்க அதிகமா கொள்முதல் பண்ணிடுவாங்க, அது எல்லாத்துக்குமே பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். அதனால அந்த யூஎனோட அன்வை யூஎன் ஐநா சபையில வந்து இது போல ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. இதுல ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.